சாதி பேர் இருக்குமா இருக்காது? சாதி பேர் இருக்காதுன்னு இப்ப சொல்றாங்க. இருக்குன்னு ஏன் சொன்னார் முதல்ல? ஜாதி பேரை போட்டு நீ எப்படி ஐடி கார்டு கொடுப்பாங்க? இது எப்படி முதலமைச்சர் அனுமதி கொடுத்தாரு? என்ன விளக்கம் கொடுக்குறாரு ராஜ்மோகன்? யார் காதுல பூ சுத்துறாங்க? என்ன விளையாடுறீங்களா? இன்னைக்கு கல்விக்கூடங்களில் சாதி உணர்வு வெறிபிடித்து வளர்ந்ததற்கு கடந்த 10-12 ஆண்டுகளில் திமுக, அண்ணா திமுக, குறிப்பாக திமுக காரணம். நாங்குநேரி இன்சிடென்ட்டில் தலித் மாணவன் வெட்டப்பட்ட போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் வெட்கமே இல்லாமல் என்ன சொன்னார்? ஒரு ஜாதி மாநாட்டில் போய் 5 மந்திரி கலந்துக்கிறான்னா இதை சமூக நீதினு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நீ இதை பண்ணுறேன்னா விஷயம் என்ன? வெட்கமா இல்லையா இவங்களுக்குலாம்? நான் கேட்குறேன். அருவருப்பா இல்லை, கூசல உங்க உடம்பு. ஒரு தரப்பு இதை தேசிய கல்விக் கொள்கையில கொண்டு வரப்பட்ட அப்பார் மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவா இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க. இதை பாருங்களேன், இந்த குருட்டுத்தனமா மத்திய அரசு எதிர்த்தெல்லாம் இனிமேல் வாழ முடியாது. திமுக கவர்மெண்ட்லேயே அவங்க மத்திய அரசு எதிர்த்தெல்லாம் ரொம்பலாம் ஒன்றும் பண்ணல. அவங்க ஏற்றதை விட ஏற்றதாக காமிச்சுக்கிட்டது, சித்தரிச்சுக்கிட்டது ரொம்ப அதிகம். இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் முதல்ல ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாரு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஐடி கார்டில் ஆதார் எண், அவங்களுடைய பெயர் உள்ளிட்ட காஸ்ட் மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடி கார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கம் அடுத்த நாளே கொடுக்கப்படுது. அது மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. என்ன மிஸ்கம்யூனிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க இதில்? இல்லை, சாதி பேர் இருக்குமா இருக்காது? சாதி பேர் இருக்காதுன்னு இப்போ சொல்கிறாங்க. முன்னாடி சாதி பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்காதுன்னு இப்போ சொல்லிட்டாருன்னா நம்ம பேசுறதுக்கு அர்த்தமே இல்லை. இருக்குன்னு ஏன் சொன்னார் முதல்ல அவர்? ஜாதி பேரை போட்டு நீ எப்படி ஐடி கார்டு கொடுப்பேன்? அவர் சொல்லி தானே ரிப்போர்ட் ஆச்சு. இப்போ எப்படி மிஸ்கம்யூனிகேஷன் எங்கே வந்திருக்கு? பேர், ஆதார் கார்டு, அட்ரஸ் எல்லாம் ஓகே. சாதி பேருன்றது எப்படி மிஸ்கம்யூனிகேஷனை முதல்ல சொல்லிட்டு இப்போயும் அவர் மறுக்கிறாரு? அவர் இருக்காதுன்னு சொன்னால் பேசவே முடியாது. நம்ம ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நத்திங் டு டாக். தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு, இது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு. ஃப்ளட்டில் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிடும் பேப்பர்ஸில் இருந்தால், அதனால் கார்டில் நாங்கள் கொடுப்போம், கார்டு வடிவத்தில் அப்படின்றது தான் அங்கே சொல்லப்பட்ட கருத்து. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. ஏங்க, ஐடி கார்டில் ஜாதியை போடுறதுன்றது ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் ஜாதியை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஐடி கார்டில் ஜாதியை போடுறதுன்றது அதோட அர்த்தம் ராமிஃபிகேஷன்ஸ் வேறு. இட் ஹாஸ் அ ஃபார் ரீச்சிங் கான்சிக்வன்சஸ். இவங்க ட்ரையல் பலூன் விட்டுருக்காங்க, விட்டு ஆழம் பார்த்துருக்காங்க. எதிர்ப்பு வந்தோடனே பின்வாங்கிட்டாங்க. சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னா ஜாதியை கண்டுபிடிக்க முடியாதா? எல்லாத்துக்கும் ஒரு டூப்ளிகேட் உண்டு. எல்லாத்தையும் ஒரு பிரதி எடுத்து தான் வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் லாஜிக் சர்டிஃபிகேட்டில் தொலைஞ்சிடுச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது, அதனால் பேக்கப்பாக ஐடி கார்டில் கொடுக்குறேன்றீங்க. என்னங்க இது? ஐடி கார்டுன்றது டெய்லி போட்டுக்காது, சர்டிஃபிகேட்ன்றது ஒரு வாரத்தில் இருக்கும். இப்போ டெய்லி ஒருத்தனோட அடையாளத்தை நீங்கள் காமிக்கிறீங்க. இது எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்தது? ஏதோ தொட்டுட்டாங்க, எப்படி மூடி மறைக்கிறதுன்னு தெரியாமல் இப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அவர் மந்திரி முதல்ல ஐடி கார்டு மாணவர்களுக்கு கொடுப்போன்றதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் சொல்லணும். செங்கோட்டை யார் சொல்கிறதுக்கு? துறை அமைச்சர் இவர் தான். அஃப்கோர்ஸ் அமைச்சரவை பொறுப்புன்றது கூட்டு பொறுப்பு. எந்த முடிவை பற்றி எந்த மந்திரியும் பேசலாம். ஆஸ் எ சீனியர் மினிஸ்டர் அவர் பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. பட் நடைமுறை என்ன? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் விவரம் அறிந்தவர், டெய்லி மீடியாவோட பேசுகிறாரு. இந்த அரசாங்கத்தில் மீடியாவோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய, விவரம் அறிந்த, துடிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் ராஜ்மோகன். அவர் தான் இந்த ஐடி கார்டை பற்றியே பேசிச்சிருக்கணும். பேசினவர் செங்கோட்டையன். ஜாதியை நாங்கள் போடுறது எதுக்கு போட்டோம்னா பேக்கப் இருக்கணுன்றாங்க. என்னங்க, ரொம்ப அபத்தமாக இல்லை இது? சர்டிஃபிகேட்டே தொலைஞ்சு போட்டோம், உன் ஜாதியை கண்டுபிடிக்க முடியாதா? இது இருந்தால் தான் உனக்கு இது இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியுமா? தினம் நீ ஐடி கார்டை போட்டுட்டு என் ஜாதி இதுன்னு விளம்பரப்படுத்திட்டு போகிறேன், மோளம் அடிச்சுட்டு போகிறேன். சர்டிஃபிகேட்டுன்றது ஓரமாக இருக்கும், கேட்டால் தான் கொடுக்க போகிறான் ஒருத்தன். அப்போ ஒருத்தனோட சர்டிஃபிகேட்டில் இருக்க ஜாதிக்கும் ஐடி கார்டில் இருக்க ஜாதியும் ஒப்புமைப்படுத்தி அது பேக்கப்புன்னு பேசுறது, எதையோ ஆரம்பித்து எதுவோ முடிஞ்சிருக்குது கதை. இவங்க விட்டு ஆழம் பார்த்துருக்காங்க. இல்லை, அந்த ஆழத்தினுடைய அந்த பின்னணி நோக்கம் என்னவா சார் இருக்கும்? அது அவங்கள தான் கேட்கணும். அவங்க இது யாருமே இப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்குற தைரியம் செங்கோட்டையனுக்கு எங்கேருந்து வந்தது? இத்தனைக்கும் அவர் ஒரு அனுபவசாலியான மந்திரி. இப்போ புது மந்திரிங்க நிறைய பேர் இருக்காங்க திமுக தாவேக அமைச்சரவையில். விஜய் உட்பட எல்லாருமே புதுமுகம் தான். எக்ஸப்ட் செங்கோட்டையன், அத்தனை பேரும் புதுசு. வேற யாராவது சொல்லியிருந்தா, ராஜ்மோகன் இதை சொல்லியிருந்தா மன்னிச்சிடலாம்.
அவருக்கு பாவங்க தெரியாது, இப்போ தான் கற்றுக்கிறாருங்க. கிரேஸ் பீரியட் கொடுக்கணுங்க அவருக்கு. 6 months 1 year கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி டிசிஷனில் அவரோட நோக்கம் நல்ல நோக்கங்க. தெரியாமல் பிழை நடந்துருச்சுன்னு ஈஸியாக மன்னிச்சிடலாம். அது இந்த காரியத்தை ராஜ்மோகன் பண்ணியிருந்தால் மன்னிக்கலாம், செங்கோட்டையன் பண்ணியிருந்தால் மன்னிக்கவே முடியாது. செங்கோட்டையனுக்கு வந்து 78 வயசாகுது, 60 வருஷம் பொது வாழ்க்கை, 50 வருஷம் எம்எல்ஏ, 10 வருஷம் மந்திரி. என்ன விளையாடுறீங்களா? பசங்க ஸ்கூல் குழந்தைங்க கழுத்தில் போட்டிருக்க ஐடி கார்டில் ஜாதியை போடுவேன்றது அபத்தமாக இல்லை, அருவருப்பாக இல்லை? ஒரு யோசனை கருத்துருன்ற சார் ஐடியா இது ரொம்ப வாந்தி வரல உங்களுக்கு? அப்போ இது ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து இல்லை அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, அதான் விட்டு ஆழம் பார்த்தாங்க, பேக்லாஷ் இருந்தோடனே பின்வாங்குறாங்க. ஓகே. ஒரு தரப்பு இதை வந்து தேசிய கல்விக் கொள்கையில் கொண்டு வரப்பட்ட அப்பார் மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க. அது என்னது இது அப்பார்? எனக்கு அது தெரியாதுங்க. அது என்னது? தேசிய கல்விக் கொள்கையில் ஜாதி வருதா? இல்லை, அங்கே வந்து ஒன் நேஷன் ஒன் ஐடி கார்டு அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க, அதில் சாதி உட்பட சில விவரங்கள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவை தான் இங்கே கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. அது எனக்கு தெரியாதுங்க. ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட ஒரு அங்கமாக ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஐடியில் ஜாதி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அன்அக்செப்டபிள். வி ஹவ் டு ரெசிஸ்ட். அதை நம்ம கடுமையாக எதிர்க்கணும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அங்கே அப்படி இருக்கான்றது எனக்கு தெரியாது. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்குற ஐடியில் காஸ்ட் மென்ஷனிங் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, கன்ஃபார்மாக எனக்கு தெரியாது. சில பேர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறத வச்சு நான் ஐ கேனாட் கோ பை தட். ஏன்னா அப்படி சொல்கிறவங்க பெரும்பாலும் வந்து குருட்டுத்தனமான ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடிஸ் ஸ்டாண்டில் இருக்கவங்க. அவங்க சொல்கிறதுல பலது உண்மையாக இருக்குது, நான் மறுக்கலை. பட் சிலது வந்து உண்மைக்கு மாறாக இருக்குது. அதனால் ஸ்டேட்டட் பொசிஷன் இருக்கவங்க, பொலிட்டிக்கலாக ஸ்டேட்டட் பொசிஷன் இருக்கவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லும்போது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, நான் அதை நம்பலை. ஃபேக்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க சொல்கிறது உண்மைன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட ஒரு அங்கம் தான் இந்த அப்பார்ன்ற அந்த கார்டு, அதில் குழந்தைங்களோட காஸ்ட் வந்து மென்ஷன் ஆகும்னா வி ஹவ் டு ரெசிஸ்ட். அதில் கடுமையாக எதிர்க்கணும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே. அப்படி ஒருவேளை இது இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசினுடைய இந்த மாதிரியான திட்டங்களுக்கு இசைவு காட்டுறாங்க தாவேகாவினர் அப்படின்னு இதை பாருங்களேன், இந்த குருட்டுத்தனமாக மத்திய அரசு எதிர்த்தெல்லாம் இனிமேல் வாழ முடியாது. திமுக கவர்மெண்ட்லேயே அவங்க மத்திய அரசு எதிர்த்தெல்லாம் ரொம்பலாம் ஒன்றும் பண்ணல. அவங்க எதிர்த்ததை விட எதிர்த்ததாக காமிச்சுக்கிட்டது, சித்தரிச்சுக்கிட்டது ரொம்ப அதிகம். இதே புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு 2023 சிவதாஸ் மீனா சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும்போது இறையன்புக்கு பிறகு வந்தவர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். அதுக்கு பிறகு இது பூதாகரமாக வெடிச்சோன்னே பேக் ட்ராக் பண்ணாங்க, பின்வாங்கினாங்க. அப்படிதான் சொன்னு பல்ட்டி அடிச்சாங்க. இந்த முறை ஞாபகம் இருக்கு இல்லையா? இந்த முறை ஒருவேளை திமுக ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சிருந்ததுன்னா நிறைய காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதனால் எதை எடுத்தாலும் மத்திய அரசை நாங்கள் எதிர்ப்போன்றதெல்லாம் முட்டாள்தனமானது. நேஷ்னல் லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாவை மத்திய அரசு கலெக்ட் பண்ணுதுன்னா அதை மாநில அரசால் தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. இட்ஸ் ஒன் நேஷன் ஃபார் வாட் யூ ஆர் கலெக்டிங். இன்னொன்றுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது வந்து நான் தான் சொன்னேன், குருட்டுத்தனமான அதாவது கிட்டத்தட்ட மனவியாதிக்கு ஒப்பான ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுத்தவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல்கி பெருகியிருக்காங்க. இணையதளங்கள்லாம் அவங்க போடக்கூடிய குத்தாட்டம் என்பது வந்து வாந்தி வர அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு. Already all our data are in public domain. We are all naked in the digital world. Absolutely everybody. உங்கள் டேட்டா, நம்ம டேட்டா எல்லாமே இன்றைக்கி பப்ளிக் டொமைனில் இருக்குது. புதுசாக வந்து அவன் கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது. ஆதாரன்றதே என்ன உங்களுக்கு? ஆகவே இது வந்து ஸ்டூடெண்ட், நான் இன்றைக்கி காலையிலேருந்து சில கட்டுரைகளை விழுது, சில பேர் எடுத்த வாந்தியெல்லாம் வந்து அப்படியே வந்து ரீசைக்கிளாகி வந்து விழுது வாட்ஸ்அப்பில். இது வந்து மோடி கவர்மெண்ட்டோட சதி, இது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட ஒரு தொடர்ச்சி. ஸ்டூடெண்ட் டேட்டாவை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து மேனிப்புலேட் பண்ணலாம், ஓட்டர் ஐடி வரைக்கும், ஆல் சார்ட்ஸ் ஆஃப் காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ். அபத்தத்தின் உச்சகட்டமாக இருக்குது. ஆல்ரெடி எதெல்லாம் நடக்குதுமோ நீ பயப்படுறியோ, நீ வளர்றியோ, அது எல்லாமே ஆல்ரெடி நடந்துடுச்சு. த டேட்டா இஸ் கம்ப்ளீட்லி இன் தி சென்டர்ஸ் ஹேண்ட்ஸ். இதை தான் பண்ணணும்னு அவனுக்கு அவசியம் கிடையாது. இன்னொன்று, நேஷ்னல் லெவலில் வந்து ஸ்டூடெண்ட் டேட்டாவை வந்து யூனியன் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுதுன்னா லீகலி அதனை தடுக்க முடியாது. திஸ் இஸ் ஒன் நேஷன். லீகலி உன்னால் வந்து அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாது. நீங்கள் வந்து நேரடியாக பண்ணால் தடுக்கலாம் அப்படின்னா மறைமுகமாக பண்ணிட்டு போகிறான். உடனே இன்னொரு 2 ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வந்து காமிப்பாங்க, தேவையில்லாமல் மாணவர்களோட தரவுகளை கைட்டக்கூடாதுன்னு. அங்கே ஒரு பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிச்சு, இங்கே 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்லிச்சு. அரே பாபா, ஆல்ரெடி திஸ் ஹஸ் பின் டன். முடிஞ்சு போன விஷயம் இதெல்லாம்.
அதனால் எதை எடுத்தாலும் சந்தேக பார்வையோடு பார்ப்பது, எதை எடுத்தாலும் வந்து ஆன்டி சென்டர் மத்திய அரசோட மோதுறதுன்ற போக்கு இனிமேல் எடுபடாது, அது வேலைக்கும் ஆகாது. அந்த ஸ்டேஜெல்லாம் நம்ம தாண்டி போயிட்டோம். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இந்த விஷயம், இந்த மென்ஷனிங் ஆஃப் காஸ்ட் ஐடி கார்டில் இருக்குதுன்னா தட் இஸ் அன்அக்செப்டபிள், தட் ஷுட் பி ரெசிஸ்டட். இது இல்லைன்னு மந்திரி சொல்லியிருக்காரு, அக்செப்ட் இட். இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம காஸ்ட் சர்டிஃபிகேட்டாக கார்டாக கொடுக்கணும்னு தான் சொன்னோம். அது மிஸ்கம்யூனிகேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்பெசிஃபைடாக 10th 12th ஸ்டாண்டர்டுக்கு முதல்ல நாங்கள் இந்த ஐடி கார்டை வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும், முதல்வர்கிட்ட நம்ம இதை பற்றி பேசியாச்சு, முதல்வருடைய ஆணையின் பேரில் தான் இது நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஐடி கார்டுன்னு வரும்போது இதுக்கு முன்பான சில சம்பவங்கள் நம்ம பார்த்துருப்போம்ல சார், மாணவர்களிடையே சாதி ரீதியான பிரச்சனைகள், இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாரா அவர்? மேடம் இது வந்து இப்போ தான் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்களே மேடம். இப்போ ராஜ்மோகன் என்ன சொன்னார், காஸ்ட் அதில் இல்லைன்ட்டாரு. அப்படி தானே சொல்லியிருக்காரு, அப்படி தானே சொல்லியிருக்காரு. ஆமாம், ஆதார் இருக்கும், வீட்டு அட்ரஸ் இருக்கும், பெயர் இருக்கும், காஸ்ட் இருக்காது. அது தவறுதலாக சொல்லிட்டோம்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார்னு சொல்கிறீங்க, அது ஒரு பேக்கப்பாக தான் நாங்கள் வச்சோன்றீங்க. ரெண்டையும் ஒன்றா நீ சொல்ல முடியாது. பேக்கப்பாக வச்சோன்னா இப்போ எதுக்கு வாபஸ் வாங்குற, இருக்கணும் இல்லை? அது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க எதையோ விட்டு ஆழம் பார்த்துருக்காங்க, எதுவோ பிடிக்க போய் எதுவோ மாறிச்சுன்னுவாங்கல்ல, அதனால் வந்து இவங்க இன்றைக்கி பின்வாங்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதை தான் நம்ம விவாதிச்சிருக்கணும். பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்களில், குறிப்பாக ஸ்கூல்ஸில் வந்து சாதின்றது தமிழ்நாட்டில் கடந்த 10-12 ஆண்டுகளாக ரொம்ப பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துட்டு இருக்குது. 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கையில் வந்து சாதி அடையாளத்தோடு கட்டிக்கிட்டு வரான். ஒரு நாங்குநேரி இன்சிடெண்ட்டோட தொடர்ச்சி என்ன, நீதிபதி சந்துரு தலைமையில் கமிட்டி போட்டிங்க. அவர் சாதி அடையாளங்களே இருக்கக்கூடாதுன்னார். அவர் அர்த்தம் விபூதி குங்குமம் வச்சக்கூடாதுன்னு இல்லை, அதெல்லாம் நீ வச்சுக்கலாம், நாமும் போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சாதி கையில் கட்டிட்டு வரதெல்லாம் கூடாதுன்னு தான் சொன்னாங்க. இன்றைக்கி பள்ளிகளில் மிகப்பெரிய அளவில் ஜாதி வெறி தலைவிரிச்சு ஆடுது. மாணவர்கள் அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சுயசாதி பெருமையுமே தலித்துகளுக்கு எதிரானது. ரிசீவிங் எண்டில் இருக்கிறது தலித்து மாணவர்கள் தான். இந்த நாங்குநேரி இன்சிடெண்ட்டில் தலித்து மாணவன் வெட்டப்பட்ட பொழுது 13 வயது மாணவன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் வெக்கமே இல்லாமல் என்ன சொன்னார், நான் வந்து அந்த மாணவனை என் செலவில் வேறு தனியார் பள்ளியில், உயர்ந்த பள்ளியில் படிக்க வைப்பேன்னாரு. நீங்கள் யார் சார் படிக்க வைக்கிறதுக்கு? நீங்கள் யார் படிக்க வைக்கிறதுக்கு? உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க அரசு பள்ளியில் சாதி வேற்றுமை இல்லாமல் அவன் படிப்பதை நான் உறுதி செய்வேன்னு சொல்ல வேண்டிய வாயி அவனை நான் தனியார் பள்ளியில் படிக்க வைப்பேன்னு சொல்லிச்சு. உங்கள் மந்திரிங்கெல்லாம் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லுங்கள். ஆகவே சாதி ஒழிப்பு என்பது ஒரு உதட்ட அளவில் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். நாடார் மாநாட்டில் எத்தனை மந்திரி கலந்துக்கிறாங்க? கனிமொழி கலந்துக்கல. ரெட்டியார் மாநாட்டில் KN நேரு உள்ளிட்ட 5 மந்திரிங்க கலந்துக்கல. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதி மாநாட்டிலையும் போய் மந்திரிங்க, திமுக மந்திரிங்க கலந்துக்கிறாங்க, அதிமுக மந்திரிகளும் கலந்துக்கிறாங்க. இவங்க அதிகாரத்தில் இருந்ததால் இவங்களை நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி கல்விக்கூடங்களில் சாதி உணர்வு வெறிபிடித்து வளர்ந்ததற்கு கடந்த 10-12 ஆண்டுகளில் திமுக, அண்ணா திமுக, குறிப்பாக திமுக காரணம். தலித் ஆக்டிவிஸ்ட் எவிடன்ஸ் கதிர் போன்றவர்களை கேட்டிங்கன்னா அவங்க டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோட பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு 5 மாவட்டங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரெட் ஜோன் மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்டி தலித் ஜோனாக இருக்குது. மிகப்பெரிய அளவில் தினம் ஒரு ஆணவ படுகொலையாக நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் மிகப்பெரிய அளவில் சாதி வெறி தலைவிரிச்சு ஆடுது. இந்த பின்புலத்தில் ஐடி கார்டில் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கும் பையனுக்கும் சாதியை போட்டு நான் ஐடி கார்டை கொடுப்பேன்றத எப்படி முதலமைச்சர் ஒத்துக்கிட்டாரு? எப்படி அதை செங்கோட்டையன் சொல்கிறாரு? அப்புறம் இன்றைக்கி எதிர்வினை வந்தோன்னா வாபஸ் வாங்குறாங்க. இது பாருங்கள், இது வந்து ஒரு குறியீடு தான். இந்த ஐடி கார்டு ஓகே இன்றைக்கி வேணாம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா வாபஸ் வாங்கிடுவாங்க. நான் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப கிளாரிங்காக தெரியுது, அதனால் வாபஸ் வாங்கிடுவாங்க. ஆனால் கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய சாதிய வெறி என்பது வந்து தமிழ் சமூகம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று. தமிழ்நாட்டோட 5 முக்கியமான பிரச்சனைகள்னு எடுத்திங்கன்னா கல்விக்கூடங்களில் இருக்கக்கூடிய சாதிய உணர்வு, சாதி வெறி ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. சாதி பெயரை தான் பின்னால் போட்டுக்காத ஒரே இனம் தமிழ் இனம். மற்ற எல்லா ஊர்லேயும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வட இந்தியா பூரா பார்த்திங்கன்னா எல்லார் பேர் பின்னாலேயும் ஜாதி இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது கிடையாது. இன்க்ளூடிங் பிராமின்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மத்திய அரசு பணியில் இங்கே அவங்க பேர் சாதாரணமாக இருக்கும். டெல்லியிலையோ பாம்பேலையோ போனாங்கன்னா பேரை போட்டுப்பாங்க. ஆனால் இங்கே போட மாட்டாங்க, அதுக்கு தெரியும் அவங்களுக்கு என்னன்றது. ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா நிலைமை? நீங்கள் ஒன்றும் இல்லை, சோஷியல் மீடியாவில் நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் ஆக்டிவாக இருக்கவங்க இன்ஸ்டாவிலையோ இதுலேயோ போய் பார்த்தீங்கன்னா 16 வயசு பையன் சாதி பெயரில் குழுக்கள் அமைக்கிறான். அது பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்போ இந்த போக்கு வந்து நம்ம பின்னோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம் எதிரொலிக்குதுன்னா அது சமூகத்தின் எதிரொலிப்பு. 16 வயசு பையன் தான் பெயர் பின்னால் சாதியை போட்டுக்கிறான்.
குழுக்கள் அமைக்கிறான். எத்தனை காஸ்ட் குரூப்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியல, வாட்ஸ்அப்லேயும் சோஷியல் மீடியாலையும். இப்போ இந்த பின்புலத்தில் கல்வி நிலையங்களில் சாதிய உணர்வு, சாதி வெறி என்பது தமிழ்நாட்டோட மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை. நீங்கள் கல்விக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை, மனசாட்சி உள்ள ஆசிரியர்களை கேட்டிங்கன்னா அவங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வார்கள். எல்லா சுயசாதி பெருமையுமே, எல்லா சாதி மாநாடுகளுமே, எல்லா சாதி பெருமைகளுமே தலித்துகளுக்கு எதிரானது. அதனால தான் நம்ம அதை மூர்தன்யமாக எதிர்க்க வேண்டும். இந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஐடி கார்டில் இந்த பேரை போட்டாங்கன்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. இது புதிய கல்விக் கொள்கையோடு சம்மந்தப்பட்டதான ஃபார்ஃபெச்டாக போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது அந்த அளவுக்கு என்னன்றதை பற்றின முழு தரவுகள் இல்லை. அப்படியே இருந்தாலும் அது கண்டிப்பாக அதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதும் கிடையாது. கல்வி நிலையங்களில் ஜாதிய வெறி, மாணவர்களிடையே சாதி வெறி வளர்வதை தடுப்பதற்கு விஜய் அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியைத்தான் நாம் ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டும். எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலுமே சமூக நீதி அரசு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்களே சார். பட் இந்த மாதிரியான காஸ்ட் ரிலேட்டட் வயலன்ஸை தடுக்கவே முடியல. இப்போ உதாரணத்துக்கு கடந்த ஆட்சியில் விசிகாவினர் முன்னெடுப்புகள் எடுத்து திமுக அரசு நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்களை மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. உதாரணத்துக்கு இந்த ஆணவ படுகொலைகளை தடுக்கிறதுக்கான தனி சட்டம் முயற்சி சொன்னோம், அந்த மாதிரி ஏற்றல அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை மட்டும் செய்யலைன்றாங்க. இப்போ இந்த ஆட்சியிலையாவது இதெல்லாம் மாறும்னு நம்பலாமா? இல்லை, இது ஒரு தொடர் முயற்சி. இந்த ஆட்சியிலையும் மாறுன்ற பெரிய நம்பிக்கைகள்லாம் வேணாம். குறையுமான்னு தான் கேட்கணும். நம்ம குறைஞ்சதுன்னா நல்லது. இப்போ அந்த ஆட்சியில் தான் ஆணவ படுகொலைகளும் அதிகமாச்சு. வேங்கவேல் போன்ற இன்சிடென்ட் யார் ஆட்சியில் நடந்தது? ஸ்டாலின் ஆட்சியில் தான் நடந்தது. கள்ளசாராய சாவுகள் ஸ்டாலின் ஆட்சியில் தான் நடந்தது. ஏன் கள்ளசாராய சாவுகள்? அதில் அதிகம் பாதிக்கப்படுறது தலித்துகள். கள்ளசாராயம் குடித்து சாவறதுல பெரும்பாலானவர்கள் தலித்துகள். போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே போட்டு விற்றான். அதனால தான் சிபிஐ விசாரணைக்கு ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுச்சு. எதுக்கு சொல்ல வரோன்னா, நீங்கள் இது காலகாலமாக இருக்க பிரச்சனை தான். இப்போ இன்றைய சிக்கல் என்பது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இளம் வயதினர் மத்தியில், பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் சாதி உணர்வு, சாதி வெறி வளர்வதை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? நான் அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ்டாக பேசுகிறேன். 19 சாதி ஒழியணும், ஆணவ படுகொலை ஒதுக்கி வைங்க, அது பெரிய சப்ஜெக்ட். ஃபோக்கஸ்டாக பேசுங்க. ஃபோக்கஸ்டாக பேசுனீங்கன்னா, ஏன்னா அப்போ தான் தீர்வுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்டன் ஆகும். கல்வி நிலையங்களில் சாதி வெறி என்பது தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு 5 பிரச்சனைகளில் ஒன்று நான் சொல்கிறேன். நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கடந்த 10-12 ஆண்டுகளாக இப்போ இதை போக்குறதுக்கு என்ன கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்க போகுது? இப்போ சந்துரு கமிட்டின்னு ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை இந்த அரசு அந்த அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் வெளியிலே சொல்லலை. அப்போ எதுக்காக நீங்கள் அதை அமைச்சிங்க? அதாவது நிறைய விஷயங்களை பெருமைக்காக பண்ணிவிட்டு நடைமுறையில் ஒன்றுமே இல்லாமல் கோட்டை விட்டுட்டு போன கவர்மெண்ட் தான் ஸ்டாலின் கவர்மெண்ட். ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கசிஞ்சு தான் வெளியில் வந்தது. அதுக்கு பிறகு தான் கவர்மெண்ட் சிலதை ஏற்றுக்கிறோம், சிலதை ஏற்றுக்கணும்னு 10ஆம் பஸ்ஸில் எதிரமாக பண்ணாங்க. இந்த மினிமம் இந்த கவர்மெண்ட் என்னங்க பண்ணணும்? முதல்ல உங்கள் மந்திரிங்க, எம்எல்ஏங்க, எம்பிங்க ஜாதி மாநாட்டில் கலந்துக்கூடாது. போய் கலந்துக்கிறாங்க இல்லை, அதை தடுக்க முடிஞ்சுதா ஸ்டாலினால்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இது கேட்கலாம், அவங்க கலந்துக்காததால் அது குறைஞ்சிருமான்னு. குறையுதோ இல்லையோ, அது ஒரு முன்னறிவிப்பாக இருக்கும் இல்லை? ஒரு ஜாதி மாநாட்டில் போய் 5 மந்திரி கலந்துக்கிறான்னா நீ என்ன மெசேஜ் கொடுக்குற? இதை சமூக நீதினு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நீ இதை பண்ணுறன்னா விஷயம் என்ன? உயர்ந்த இலக்குகளோட, உயர்ந்த லட்சியங்களோட ஆரம்பிக்கப்பட்ட திராவிட இயக்கம் பிராமணரிடமிருந்து அதிகாரம் இடைநிலை சாதிகளுக்கு வந்ததோடு நின்று போச்சு. அது அடுத்த கட்டத்துக்கு பழங்குடியினருக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு போவதை அவங்க விரும்பலை. இன்றைக்கி ஆணவ படுகொலைகளில் ஈடுபடுறோம் அத்தனை பேரும் இடைநிலை சாதி தானே, பிராமணர்களாக செய்கிறாங்க கிடையாது இல்லை? அப்போ நீங்கள் இது ஹிஸ்டாரிக்கலாக இருக்கக்கூடிய இஷ்யூ. இது கல்வி நிலையங்களில் சாதிய கொடுமைகளை நீக்கிறது ஒரு முயற்சி ஸ்டாலின் அரசில் எடுக்கப்பட்டது. என்ன பண்ணணும்னு ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டியை போடுறாங்க. அந்த அளவில் அது பாராட்டுக்குரியது. ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவரால் போக முடியல. ஏன்னா இந்த இடைநிலை சாதிகளோட சப்போர்ட்டில் தான் இந்த கவர்மெண்ட் நிற்குது, அந்த கட்சி நிற்குது, அந்த வாக்கு வங்கி இருக்குது. அதை பகச்சிக்க விரும்பலை இல்லை நீங்கள்? இல்லை, தொடர்ச்சியாக அதன் பிறகு தானே கல்வி நிலையங்களுக்குள்ள சாதிய குறியீடுகளோட யாரும் வரக்கூடாது மாணவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட இப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் அதுதான் சொல்றாரு, சாதிய மத குறியீடுகளோட கல்வி நிலையங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. நடைமுறை என்னங்க? நடைமுறையில் அது இல்லையே. முதல்ல நான் கேட்குறேன், ரொம்ப ஒரு குறியீட்டு அளவில் ஆஸ் அ டோக்கனிசம்னுவாங்க ஆங்கிலத்தில். சாதி மாநாடுகளில் உங்கள் மந்திரிங்க, எம்எல்ஏங்க கலந்துக்கிறாங்கல்ல, வெக்கமாக இல்லையா இவங்களுக்கெல்லாம்? நான் கேட்குறேன், அருவருப்பாக இல்லை? கூசல உங்கள் உடம்பு?
இன்னமும் சாதி கொடுமை ஒழியாத ஒரு சமூகத்தில், இன்னமும் இரட்டை கோவலை முறை இருக்கிற ஒரு சமூகத்தில் 12 வயசு பையன் சாதி குறியீடு அணிஞ்சுக்கிட்டு பள்ளிக்கு வரக்கூடிய அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் மந்திரியும் எம்எல்ஏ எம்பி ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க போய் சாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போ உங்கள் நடைமுறை ஒன்று, பேச்சு ஒன்று. அதை யார் மானிட்டர் பண்ணணும்? முதலமைச்சர் தான் மானிட்டர் பண்ணணும், கட்சி தலைமை மானிட்டர் பண்ணணும். குறைஞ்சபட்சம் வெளிப்படையாக, அதாவது வெளிப்பார்வைக்காவது சாதி உணர்வு இல்லாதவங்களா காமிச்சுக்கோங்களேன். சாதி மாநாட்டில் போய் நீ கலந்துக்கிறேன்னா அதோட அர்த்தம் என்ன? இடதுசாரி தலைவர்கள் யாராவது சாதி மாநாட்டில் கலந்துருக்காங்களா? நான் கேட்குறேன். ஒருத்தரோட கலந்துக்கிட்டது கிடையாது. மற்ற எல்லா எல்லா கட்சிக்காரனும் கலந்துக்கிறான். அதை நியாயப்படுத்தி பேசுகிறான். ஏன் இதை நம்ம எவ்வளோ தூரம் எதிர்க்கிறோம்? எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது. தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் இன்னைக்கும் அதிகமான அளவு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. அப்போ நீங்கள் மந்திரி போய் சாதி மாநாட்டில் கலந்துக்கிறான்னா வெக்கக்கேடான விஷயம் இல்லையா அது? இது அந்த கவர்மெண்ட்டில் நடந்ததுன்னா இந்த கவர்மெண்ட்டில் இனிமேல் போக போக தான் நமக்கு தெரியும். இந்த ஐடி கார்டு இஷ்யூ ரொம்ப பெரிய விஷயங்க. இது எப்படி முதலமைச்சர் அனுமதி கொடுத்தாரு? என்ன விளக்கம் கொடுக்குறாரு ராஜ்மோகன்? யார் காதில் பூ சுற்றுறாங்க இவங்க? சர்டிஃபிகேட்டில் ஜாதி போயிடுச்சு, வெள்ளத்தில் போயிடுச்சுன்னா என்னங்க கதை அழகுறீங்க நீங்கள்? வெள்ளத்தில் போச்சுன்னா போட்டோம், எல்லாருக்கும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணல. சென்னை பெருவெள்ளத்துலேயும் கொரோனா இதுலேயும் சுனாமிலையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணல. எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் இருக்கும். சாதி வந்து சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னா சாதி இல்லாமல் போடுமா? என்ன சாதின்னு தெரிய தான் போகுது. போய் ஒன்றும் சொல்ல முடியாது எவனும். உடனே நீ ஐடி கார்டில் கொடுத்துப்பியா? அது திரும்ப சொன்னேன், சாதி சர்டிஃபிகேட் வந்து உள்ளே கிடக்க போகுது, பொட்டிக்குள்ளே கிடக்க போகுது. இது கழுத்தில் தொங்குது. ஸ்கூல் பையன் கழுத்தில் ஜாதி போட்டுன்னு சுற்றுறான்னா இதுக்கு வந்து இவர் அனுமதி கொடுக்குறாரு முதலமைச்சர். அதை செங்கோட்டையன் சொல்கிறாருன்னா தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா? சரி, விஜயா சொல்லியிருந்தாருனாலும் செங்கோட்டையன் எடுத்து விலைக்கிருக்க வேணாமா? இது வேணாங்க. இப்போ கூட வந்து எதிர்ப்பு வந்தோன்னு தானே இவங்க பேக் பண்ணுறாங்க. பல விஷயங்கள் இந்த அரசுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது. பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். புதுசாக வந்திருக்காங்க, ஒரு 6 மாத காலம் வந்து அவங்களுக்கு வந்து கிரேஸ் டைம் கொடுக்கணுன்னு. 6 மாத காலத்துலேயும் அவங்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிலைமை மிக மோசமாக போகும். திமுக ஆட்சி மேலேயே இந்த குற்றச்சாட்டு இருந்துச்சுல்ல சார்? ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு அதை பின்வாங்குறது அப்படிங்கிறது பாஜக அரசின் மீதும் இந்த மாதிரியான எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணாது. விட்டு ஆழம் பார்க்கறது. ஏதோ ஒன்று ஆற்றில் இறங்குவதற்கு முன்பு ஏதோ ஒன்றை விட்டு ஆழம் பார்க்கணுவாங்க. அந்த மாதிரி இவங்க ஆழம் பார்த்தாங்க. பேக்லாஷ் வந்தோன்னா பின்வாங்கியிருக்காங்க. நிரந்தரமாக பின்வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து மத்திய அரசு மட்டுமே குறை சொல்கிறதுன்றதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. உங்கள் அளவில் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா யூ கேன் ரெசிஸ்ட். இப்போ ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். நான் சொல்கிறது வந்து இந்த ஐடி கார்டில் இல்லைன்றதுனால மட்டுமே இங்கே பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பிரச்சனை வந்து ஐடி கார்டு பிரச்சனை கிடையாது. அதில் நீ சாதியை போட்டாலும் போடாட்டியும் போடக்கூடாது, சந்தேகமே இல்லை. கல்வி நிலையங்களில் சாதி தமிழ்நாட்டில் அதுதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. அதை அரசு எப்படி அட்ரஸ் பண்ண போகுதுன்றது தான் கவலைப்பட வேண்டிய விஷயம். பொறுத்திருந்த அரசு வந்து இதை சரியாக அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். தெளிவான விளக்கங்களுக்கு நன்றி. நன்றி மேடம்.